உலகத்தையே மாற்றக்கூடிய மீட்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்குது. இதை நான் நேற்றுக்கு வீடியோலே லைட்டாக சொன்னாலும் இப்போ நம்மளுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்குது. உங்களை என்ன நம்ம அத்தனை பேரோட வாழ்க்கையும் இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாரோட வாழ்க்கையும் பாதிக்கக்கூடிய ஒரு மீட்டிங் தான் இது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில உலகத்தோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் யார் யாருக்கு நடுவில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில். இதில் இந்தியாவும் ஒப்பீனியன் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ட்ரம்ப்பும் புட்டினும் ஓகேவா, உலகத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பீப்புள், இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனைனால தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற திருப்பூர்ல வந்து வேலை வாய்ப்பு கம்மியாயிட்டு இருக்குது. இந்தியாவில் இருக்கிற ஐடி கம்பெனிஸ் வந்து பயந்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ்ல வேலை வாய்ப்புகள் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ உலகம் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு நாட்டிலையும் 1000 பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் ரஷ்யாவும் உக்ரைனும் இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கிறது தான். அதுல உக்ரைன் சைடு அமெரிக்கா இருக்காங்க கரெக்டா. ஸோ இந்த மீட்டிங் வந்து நடக்க போகுது. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இந்த மீட்டிங் நடக்க போகுது. இன்னைக்கு வீடியோல இந்த மீட்டிங்ல புட்டின் வந்து என்ன சொல்றாங்க, ட்ரம்ப் என்ன சொல்றாங்க, உக்ரைன் என்ன சொல்றாங்க, இந்தியா என்ன சொல்லுது, இந்த 4 விஷயத்தை நம்ம மெயினா பார்க்க போறோம். ஓகேவா, இதுல நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட போறோம். நம்ம மேல போட்ட டாக்ஸ் எல்லாம் காணாம போக வாய்ப்பு இருக்குது. இந்தியாவும் அமெரிக்காவும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. என்னெல்லாமோ நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மீட்டிங்ல என்ன நடக்க போகுது, எங்க நடக்க போகுது, என்னென்ன பேச போறாங்க, the most important meeting of our decade என்னன்னு உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். Let's get started. Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவும் சொல்றது மதன் கௌரி சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். அப்போனா தான் இந்த மீட்டிங் நடக்கிற அன்னைக்கு கூட என்ன நடக்குதுன்னு உங்ககிட்ட வந்து சொல்ல முடியும். யூடியூபோட அல்கோரிதமும் உங்ககிட்ட காமிக்கும். இல்லைன்னா இந்த வீடியோ மட்டும் நீங்க பார்த்துட்டு போயிடுவீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் பிட்வீன் ட்ரம்ப் அண்ட் புட்டின் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம், ட்ரம்ப் ரீஎலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் ட்ரம்ப்போட கோல் என்னன்னா இந்த போரை நிறுத்துறது. இந்த போரை நிறுத்திட்டாங்கன்னா ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஸான இந்தியா, சைனா இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸை வந்து அமெரிக்கா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கிறத கம்மியாகும். இப்போ அதை தான் பண்ணிட்டு நம்ம மேல டாக்ஸ் ஏற்றி நம்ம திருப்பூர்ல இருக்கிற மக்கள் வேலை வாய்ப்பு போகிற அளவுக்கு வந்து ட்ரம்ப் அங்கேருந்து ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்கும் மூலதனமான பிரச்சனை வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனை. தெரியாதவங்களுக்கு ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் முடிஞ்ச புதுசுல வந்து ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ள போனாங்க போய்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் உக்ரைனோட நிறைய பகுதிகளை ரஷ்யா கேப்சர் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னமும் அந்த போர் போயிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்காங்க. ஆனா உக்ரைன்ங்கிற இந்த சின்ன கண்ட்ரினால கம்ப்ளீட்டா ரஷ்யா டேக் ஓவரை நிறுத்த முடிஞ்சதுக்கான காரணம் உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்கிறது அமெரிக்காவும் யூரோப்பும். உலகத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ஆயுதங்கள் வந்து இத்தனை நாடுகள், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 30-40 நாடுகள்ல இருந்து ஆயுதங்கள் வந்து உக்ரைனுக்கு வருது. அத்தனை நாட்டு ஆயுதத்தையும் வச்சு ரஷ்யாவை நிறுத்த முடியல. ரஷ்யா உள்ளுக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்க. இதுதான் இப்படி நடந்துகிட்டே இருக்கு. ஓகேவா, நடுவில் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சோல்ஜர்ஸ் 2 சைடும் இறந்து போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் ரஷ்யா முன்னாடி வந்துகிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் தான் இந்த மீட்டிங் நடக்க போகுது. அண்ட் திஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் வேர்ல்டு சேஞ்சிங் மீட்டிங். இது எங்க நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அலாஸ்கால ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய அமெரிக்கா பகுதி, அங்கே தான் இது நடக்குது. இந்த மீட்டிங்ல புட்டினும் ட்ரம்ப்பும் டைரக்டா மீட் பண்ண போறாங்க. இந்த மீட்டிங் அப்போ டிசைட் பண்ணி இந்த போரை நிறுத்திட்டாங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து நிம்மதி. அத்தனை பேருக்கு, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நிம்மதி. அப்படி இந்த மீட்டிங்ல போரை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் என்ன? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு 3 முக்கியமான பிளேயர்ஸ் வரணும். ட்ரம்ப், ஓகேவா, ட்ரம்ப் வந்து சரி, ஆக்சுவலா ட்ரம்ப் கடைசியால இதுல மெயினா புட்டினும் உக்ரைனும் ட்ரம்ப் 3 பேருமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும். 3 பேர் என்னென்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட், புட்டின் த அக்ரஸர், அவர் தான் இங்கே உள்ள போய் பிடிச்சிட்டு இருக்காரு கரெக்டா. ஸோ அவரோட ஆஃபர் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், உக்ரைன் வந்து ரஷ்யா இதுவரைக்கும் உக்ரைனுக்குள்ள பிடிச்ச இடங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே அந்த கிரீமியாவாக இருக்கட்டும், டொனெட்ஸ்க், லுஹான்ஸ்கா இருக்கட்டும், கெர்சான், சாப்ரோசியா, ஸோ இதெல்லாமே வந்து ரஷ்யா வந்து லாஸ்ட் 2 வருஷம் உக்ரைனுக்குள்ள போய் பிடிச்ச இடங்கள். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டட் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளலாம் போகாமல் ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். சென்னைக்கும் மதுரைக்கும் ஒரு போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஹைப்போதெட்டிக்கல், நடக்கவே நடக்காது, சொல்கிறேன். ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ. இந்த போரில் வந்து சென்னை வந்து நிறைய இடத்த திருச்சி வரைக்கும் பிடிச்சிட்டாங்க. மதுரை வந்து திருச்சி மதுரையோடு இருந்துச்சு, திருச்சி வந்து சென்னை பிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ சென்னை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்த என்கிட்டயே கொடுத்துரு, இந்த போரை நிறுத்தணும்னா நான் பிடிச்ச இடத்தெல்லாம் என்னோடதுன்னு சொல்லி சண்டை போட்டு திருப்பி வாங்க பார்க்காது. இதுதான் ரஷ்யா என்ன சொல்லுதுன்னா, உக்ரைன் கிட்ட நான் உன் இடத்துல நிறைய இடத்த பிடிச்சிருக்கேன், இன்னைக்கு இருக்கிற மேப், அதாவது நான் எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கேன்னா அது என்னோடது, நீ ஒத்துக்கோ அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 2வது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் வந்து நேட்டோவில் சேரக்கூடாது. அதனால தான் இந்த போர் முதல்ல ஆரம்பிச்சிச்சு. நேட்டோவில் போய் சேர்றேன், அமெரிக்காவோட சேர்றேன்லாம் பேசாத, நீ நேட்டோவில் சேரக்கூடாது, ஒத்துக்கோ. 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் வந்து
நிறைய இடங்கள் இருக்குது, நடுவில் வந்து அந்த பார்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் டீமிலிட்டரைஸ் பண்ணும். ரெண்டு சைடுமே ஆயுதங்கள் இருக்கக்கூடாது. அடுத்து 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ், யூரோப் இவங்கலாம் ரஷ்யா கிட்ட யாருமே பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, ரஷ்யா கூட நாங்களும் பிஸ்னஸ் பண்ண மாட்டோம் இப்படின்லாம் சாங்ஷன். அதனால தான் இந்தியா மேலே டேக்ஸ் ஏற்றிட்டே போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பின்வாங்குங்க, ரஷ்யா நம்மளுக்காகவும் சேர்த்து பேசுது, இந்த சாங்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணுங்க, ரஷ்யா எல்லாரு கூடயும் பிஸ்னஸ் பண்ண விடணும், அதை ட்ரம்ப் தலையிடக்கூடாது அப்படிங்கிறத ரஷ்யா சொல்லுது. 5வது கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கே நம்ம போரை நிறுத்திட்டு ரெண்டு சைடுமே பிரிசனர்ஸ் இருக்காங்க, ரஷ்யன்ஸை வந்து உக்ரைனியன்ஸ் பிடிச்சதும் இருக்குது, உக்ரைனியன்ஸை ரஷ்யன்ஸ் பிடிச்சதும் இருக்குது, ரெண்டு பேருமே ஸ்வாப் பண்ணணும், பிடிச்சி வச்ச ராணுவ அதிகாரிகளை ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி விட்டுருவோம், ரிலீஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபியூச்சர்லேயுமே நீங்கள் நேட்டோவில் சேர மாட்டீங்கிறத எங்களுக்கு கேரண்டி கொடுங்க. அண்ட் இந்த கேரண்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களை போரை நாங்கள் நிறுத்துறோம் அப்படின்னு புட்டின் சொல்கிறாரு. பேசிக்காக புட்டின் என்ன சொல்கிறார், நான் பிடிச்ச இடம் என்னோடது, மரியாதையாக நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, பிடிச்ச இடம்லாம் ஒன்றும் கிடையாது, உனக்கு சட்னிலாம் ஒன்றும் கிடையாது, கெட் அவுட் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு நீ பிடிச்ச இடம் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நீ பிடிச்ச ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி 2014 கிட்டே வந்து அவங்க கிட்டத்தட்ட கிரீமியா அப்படிங்கிற ஒரு பகுதியை பிடிச்சிருக்காங்க ரஷ்யா உக்ரைன். அப்போமே இது நடந்துருச்சு. அந்த இடத்தையும் நீ விட்டு வெளியே போகணும், மொத்தமாக நீ விட்டு வெளியே போ, அப்போனா தான் நான் உன்னை அடிக்கிறது நிறுத்துவேன்னு சொல்லிட்டு உக்ரைன் இத்தினூண்டு இருந்துக்கிட்டு ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரஷ்யாவுக்கு எதிராக கத்துறாங்க. 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரை வந்து ஃப்ரீஸ் எல்லாம் இப்போதைக்கெல்லாம் நிறுத்தி வைக்க முடியாது, கம்ப்ளீட்டாக போரை நிறுத்து, நீ இந்த இப்போதைக்கு நிறுத்துறேன்னா சொல்லக்கூடாது, நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லணும். 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எங்கள் ஊரில் வந்து நிறைய இடத்த டெஸ்ட்ராய் பண்ணிட்ட, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் பில்டிங்ஸ் எல்லாம் உடச்சிருக்கு, அது எல்லாத்துக்கும் நஷ்டம் எடுத்தா. 4வது என்ன அப்படின்னு இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சாலும் கேட்டிருக்காங்க. 4வது என்ன கேட்குறாங்கன்னா, நான் வந்து நேட்டோவில் சேர வேண்டாம், ஏன் கூட அமெரிக்கா நிற்குண்டா, நீ அதை கேள்வியே கேட்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது நடக்கக்கூடாதுன்னு தான் ரஷ்யா இவ்வளோ பெரிய போரே நடத்துச்சு. இப்போ என்ன சொல்லுங்க, நான் நேட்டோவில் சேருவேன், அதை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி உக்ரைன் சொல்லுது. 5வது என்ன சொல்லுதுன்னா, 100% அயன் கிளாட் மிலிட்ரி அக்ரிமெண்ட்ஸ் வந்து நாங்கள் நேட்டோவோட போடுவோம், ஓகேவா. வெறுமனே நாங்கள் நேட்டோவில் சேர்றது மட்டும் இல்லை, எங்களை நீ மறுபடியும் தொட்டேனா எங்களுக்காக மொத்த யூரோப், நேட்டோங்கிறது மொத்த யூரோப் அமெரிக்கா எல்லாரோட படையும் ஒன்றா சேர்ந்து தான் நேட்டோ அமைப்பு. மறுபடியும் ரஷ்யா இப்போ உக்ரைன் வந்து நேட்டோவில் இல்லை, நேட்டோவில் சேர்றதுக்கான ஒரு முயற்சி இருக்கிறப்ப தான் ரஷ்யா உள்ள வந்துருச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நேட்டோவில் சேருவேன், நீ அதை கேள்வி கேட்கக்கூடாது, அப்போனா தான் நீ மறுபடியும் என்னை தொடாமல் இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 6வது பிரிசனர்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் உக்ரைன் சொல்கிறதுக்கும் ரஷ்யா சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. ரஷ்யா வந்து பிடிச்ச இடம்ங்கிறாங்க, உக்ரைன் இருந்துக்கிட்ட பிடிச்ச இடம் மட்டும் இல்லை, நீ இதுக்கு முன்னாடி எடுத்த இடமும் எங்களோட தான், நீ திருப்பி கொடுத்துரு, உங்ககிட்ட இருக்கிற இடத்தையும் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருமே ஆப்போசிட் எண்டில் இருக்காங்க. அப்போ யார் வந்து இந்த டீல் வந்து முடியும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் என்ன சொல்கிறாருங்கிறத வச்சு தான். ட்ரம்ப் இப்போ என்ன, ஏன்னா யூஎஸ் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் தர்மகத்தா. இன்னைக்கு வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறத ட்ரம்ப் நிறுத்திட்டாருன்னா உக்ரைன் காலி. இன்னைக்கு வந்து ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாக அமெரிக்கா போகாது, சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்திட்டாங்களோ இல்லை ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாக போகிறத நிறுத்தியாச்சுனாலும் உக்ரைன் காலி. சப்போர்ட்டாக ரஷ்யா பக்கம் போயிட்டாங்கன்னா உக்ரைன் காலி. எப்படி பார்த்தாலும் இது வந்து உக்ரைனுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய சுச்சுவேஷன் தான். நான் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். ட்ரம்ப் என்ன சொல்கிறாருனா, போகிற 24 மணி நேரத்துக்குள்ள நிறுத்தணும்டா மீட்டிங் நடந்து அப்படின்னு அவரோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது நிறைய லீக் ஆகி இருக்குது, ஓகேவா. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரம்ப்போட டெசிஷன்ஸ் இதுதான் சொல்லி லீக் ஆயிருக்கு. அவர் அஃபீஷியலாக சொல்லலை, பட் லீக் ஆன டெசிஷன்ஸ் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாருனா, இமீடியட் சீஸ் ஃபயர் இப்போமே நிறுத்தணும் போகிற. 2வது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் வந்து நேட்டோவில் சேர தேவையில்லைன்னா ரஷ்யா வந்து அதுக்காக தான் போரே நடத்தியிருக்காங்க. ஸோ அதனால் நேட்டோவில் வந்து உக்ரைனை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. 3வது என்னன்னா, பிடிக்கப்பட்ட இடங்கள்லாம் இருக்குல்ல, எங்கெங்கே ரஷ்யா வந்து பிடிச்சிருக்காங்களோ அதெல்லாம் ரஷ்யாவோடதுங்கிறாங்க, உக்ரைன் வந்து இல்லை எங்களோடதுங்கிறாங்க, எங்களோட இடம் எங்ககிட்டே திருப்பி கொடுத்துருங்கிறாங்க. ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, அங்கெல்லாம் எலெக்ஷன் வை, அங்கே இருக்கிற மக்கள் டிசைட் பண்ணட்டும் யார் பக்கம் போகணுங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்கிறாரு. 4வது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சாங்ஷன் எல்லாம் எடுப்போம், ஒரேடியே எடுத்தோன்னே எல்லாருக்கூடையும் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்ல மாட்டோம், பட் நீ ஒவ்வொன்றா நீ மதிக்கிற, உண்மையிலே இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக சாங்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணுவோம். 5வது, மறுபடியும் உக்ரைனில் வந்து பில்டிங்கை கட்டுறதுக்கு யூரோப்பும் அமெரிக்காவும் உள்ள இறங்கும். அதுக்கு உக்ரைன் தான் காசு கொடுக்கணும், ஆனால் அதெல்லாம் அமெரிக்கன் கம்பெனிஸ் கிட்ட கொடுக்கணும். இவ்வளோ நேரம் பேசுகிற ட்ரம்ப் சும்மா இருப்பாரா? அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு பிஸ்னஸ் டீல் கொடு உக்ரைனில், 1 நாளில் நான் திருப்பி கட்டுறேன், ஆனால் அதெல்லாம் என்னோட பில்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உக்ரைன் கிட்ட கேட்குறாரு. அண்ட் அடுத்து பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்போட டெசிஷன் வந்து உக்ரைனுக்கு இவ்வளோ நாள் அவர் சப்போர்ட் பண்ண கண்ட்ரிக்கு இருக்கிற மாதிரி இல்லாமல் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால உக்ரைனுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. உக்ரைன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக இவங்க கிட்ட போய் இந்த யூரோப்பியன் யூனியன் அவங்க கிட்டலாம் போய் இன்னைக்கு ஒரு வாக்குறுதி வாங்கியிருக்காங்க. இது ட்ரம்ப் பேசுறதெல்லாம் லீக் ஆனது, ஓகேவா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உக்ரைன் சொல்கிறது தான் நியாயம், கம்ப்ளீட்டாக ரஷ்யாவை திரும்பி போக சொல்லணும்னு சொல்லிட்டு யூரோப் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. இட்ஸ் அ செட் பேக் ஃபார் ரஷ்யா தான். யூரோப் என்ன சொல்கிறாங்கன்னு திரும்பி போகணுன்னு. ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் லைக்லி, ஓகேவா, இதில் இந்தியாவும் இன்வால்வ் ஆகுதுன்னு நான் சொன்னேன்ல. ஸோ ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு என்ன தேவை? பாதுகாப்பு ரஷ்யா கிட்டேருந்து. அதை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் நேட்டோ கண்ட்ரிஸ் இருக்குல்ல, லைக் இந்தியா வந்து ஒரு நியூட்ரல் கண்ட்ரி. இன்னமும் நம்ம அந்த நியூட்ரலிட்டிங்கிறது தான் வேர்ல்டோட பெர்ஸ்பெக்டிவ், ஓகே. நம்ம மேலே டேக்ஸ் போட்டால் போடலாம், ஒரு நியூட்ரல் கண்ட்ரி. இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து உக்ரைனுக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்கணும். புட்டினுக்கு என்ன பிரச்சனை? நேட்டோவில் சேரக்கூடாதுன்னு. அப்போ இந்தியா வந்து நியூட்ரல் கண்ட்ரிஸ் லைக் இந்தியா வந்து
செக்யூரிட்டி கேரண்டி வந்து உக்ரைனுக்கு கொடுக்கும். அமெரிக்கா கொடுத்தா தானே உனக்கு பிரச்சனை, இந்தியா கொடுக்கட்டும். நாளைக்கு புட்டின் வந்து உக்ரைனுக்குள்ளே வரமாட்டேன்னு இன்னைக்கு ஒத்துக்கிற ரூல்ஸை மீறினார்னா இந்தியா வந்து புட்டின் கூட சண்டை போடணுங்கிற மாதிரி டீலெல்லாம் ப்ரொப்போஸ் பண்ண போகிறாங்கன்னு பேச்சு அடிபட்டு இருக்குது. இந்த பேச்சுவார்த்தை நடக்க போகுதுன்னு தெரிஞ்சவொடனே இந்தியா வந்து போரை நிறுத்தணுங்கிறது தான் நம்ம நாட்டோட மிகப்பெரிய கோலாக இருக்குது. உலகத்தில் எங்கேயுமே போர் நடக்கக்கூடாதுங்கிறது தான். இந்த மீட்டிங் வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவ் ஸ்டெப்னு சொல்லி நம்ம வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா வந்து இந்த போரை நிறுத்தணுங்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருக்குது. ஸோ வில் இந்தியா கோ அண்ட் டேக் கேரண்டி ஃபார் உக்ரைனுக்குள்ள நாளைக்கு ரஷ்யா இன்னும் இருக்கிறத மீறி இன்னும் உள்ள வந்தாங்கன்னா இந்தியா அதுக்காக உக்ரைனுக்காக சண்டை போடணும் ஏதாவது செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குமா கொடுக்காதாங்கிறத எனக்கு தெரிஞ்சு தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா இன்டர்நேஷனல் அஃபேர்ஸில் வர என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. பட் இதுதான் ஓவராலாக நடந்துட்டு இருக்கிறது. பட் உங்ககிட்ட ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ கேட்குறேன். ஹைப்போதெட்டிக்கலில் ஒரு ப்ராக்டிக்கல் ரியாக்ஷன் அவுட் ஆஃப் திஸ் மீட்டிங் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்னையை பொறுத்தளவுக்கு புட்டினும் ட்ரம்ப்பும் ஒன்றா சேர்ந்துருவாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு வந்து உக்ரைனை வந்து கழட்டி விட்டுட்டு ரஷ்யன் பிரசிடென்ட்டோட ட்ரம்ப் வந்து இந்த மீட்டிங்கில் வந்து அவரோட ஸ்டாண்ட் எடுப்பாருங்கிறது என்னோட ஒப்பீனியன். நோயிங் ட்ரம்ப், நோயிங் புட்டின், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் தெரியுறப்ப அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் ட்ரம்ப்புக்கு வந்து அமெரிக்க ஆயுதங்கள் வந்து இவ்வளோ கோடிக்கணக்கில் உக்ரைனுக்கு போகிறதுல இஷ்டமே கிடையாது. ஸோ புட்டினோட சைடை வந்து ட்ரம்ப் எடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்கா வந்து இந்த மீட்டிங்கில் உக்ரைனுக்கு தான் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண மாதிரி நிற்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ரஷ்யா பக்கம் போகும்னு நினைக்கிறீங்களா? ட்ரம்ப் என்ன டெசிஷன் எடுப்பாருங்கிறதா இன்றைக்கி எல்லாருமே வாட்ச் பண்ணிருக்காங்க. இந்த மீட்டிங்கோட முடிவில் ட்ரம்ப் புட்டின் பக்கம் போவாரா, ரஷ்யா பக்கம் போவாரா, உக்ரைன் பக்கம் போவாரா? 3 வருஷமாக நடந்துட்டு இருக்கிற இந்த போர் புட்டினுக்கு சாதகமாக, ரஷ்யாவுக்கு சாதகமாக முடியுமா, உக்ரைனுக்கு சாதகமாக முடியுமா? என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் இது நம்ம உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரோட வேலையுமே வந்து எப்படி போக போகுதுங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய மீட்டிங் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடக்கும். அடுத்த 5 நாள் இதுக்கான பில்டப்பும் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இதை பற்றி தான் பேச போகிறாங்க. இந்த மீட்டிங் நடக்கிறப்போ உங்ககிட்ட நான் அட்வான்ஸாகவே சொல்லிட்டேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் சொல்லி 15th என்ன நடக்கும் தெரியுமா அப்படிங்கிறது கேட்டு நீங்கள் ஆல்ரெடி ஃப்ளெக்ஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் என்ன நடக்குதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இது பில்டப் எப்படி இருக்குது, அன்றைக்கி என்ன நடக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தெரியணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாடில் சேருங்க. என்ன நடக்கும் மீட்டிங்கில்? ரஷ்யா பக்கம் அமெரிக்கா போகுமா, இல்லை உக்ரைன் பக்கம் போகுமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பை, சியர்ஸ் MGs. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்கள் அங்கே வந்து என்ன ஃபாலோ பண்ண முடியும். சியர்ஸ் MGs.